ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துல உங்களை மிகவும் அன்போடு இந்த சாயந்தர வேளையில நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல நம்ம கர்த்தருடைய பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதுல ஒரு பண்டிகையை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இருதயத்துல ஒரு எண்ண ஓட்டங்கள். வேதத்திலே மொயாடிம் அப்படின்னு சொல்றாங்க. MOADIM அப்படின்னா அப்பாயிண்டட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு அர்த்தம். கர்த்தர் சில பண்டிகைகளை சில காலகட்டத்திலே அனுசரிக்கும்படி அவர் கரெக்டா குறிச்சு வச்சிருக்கிறார். ஒரு சில மாதங்கள், தேதிகள் அப்படின்னு சொல்லி அதை வேதத்துல எப்படி பார்க்கிறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பண்டிகைகள்னு சொல்லும்போது 7 பண்டிகைகள், 7 annual feast அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த 7 annual feast பார்த்தீங்கன்னா ஹோல் ஜீவிஷ் கேலண்டர் 1 இயர்க்குள்ளார அது வந்து ஸ்ப்ரெட் ஓவராக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிசான் 14th அப்படிங்கிற ஒரு தேதியில முதல் பண்டிகை ஆரம்பிக்கிறது. கடைசியாக அந்த 7வது பண்டிகை பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்ரி 15th 22ஆம் தேதி அந்த பண்டிகை முடிகிறது மாதிரி ஒரு 7 முக்கியமான பண்டிகைகளை நாம் பார்க்க முடியும். இதுல இந்த 7 பண்டிகைகளை நான் சீக்கிரமாக சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தியானிக்க போற பண்டிகைக்குள்ளார நம்ம போகலாம். முதல் பண்டிகை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஸ் ஓவர், பெஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுகிறோம். இது நிசான் மாதம். இதுதான் முதல் மாதம். அதுல வந்து அவங்க 14th டே அன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அடித்து. இது எதை குறிக்கிறது என்றால் நீங்க பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய குருசிபிக்ஷனை குறிக்கிற ஒரு பண்டிகை, பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். லெவிட்டிகஸ் 23 23rd சாப்டர்ல ஃபுல்லாவே இந்த 7 பண்டிகைகளை குறித்து எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லி ஓரளவுக்கு அதில் சொல்லியிருக்கிறது. நீங்க அதை படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். இரண்டாவதாக ஒரு பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அன்லீவன் பிரெட் அப்படின்னு சொல்லுகிற பண்டிகை. இது என்னன்னா பஸ்காவுக்கு அடுத்த நாள் ஆரம்பிச்சு ஒரு 8 நாள், 7 8 நாள் போகும். நிசான் 15th 22nd வரைக்கும் இந்த ஃபீஸ்டை கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எதை குறிக்கும் அப்படின்னா பரியல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட குறிக்கிற ஒரு பண்டிகைன்னு சொல்லலாம். இன்னொன்னு சின்லெஸ் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். அவரை நம்புற பிள்ளைங்களும் சின்லெஸ்ஸா வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கிற ஒரு காரியமாய் எடுத்துக்கொள்ள முடியும். மூணாவதாக ஒரு பண்டிகை சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். முதற் பலன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுகிறோம். இது எப்படி அப்படின்னா பாஸ்ஓவர் தொடங்கின 3வது நாள்ல இந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். இது நிசான் 17th டேட்ல இது ஆரம்பிக்கும். இது எதை குறிக்கும் என்று சொன்னால் ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நாலாவதாக ஒரு பண்டிகை இருக்குது, ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ் அப்படின்னு சொல்லுகிறாங்க. இதை எப்படி சொல்லுவாங்க? இன்னொன்னு வாரங்களின் பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இதை குறித்து தான் நம்ம டீட்டெயில்டா தியானிக்க போறோம். அதனால அதை குறித்து நான் அந்த டாபிக் வரும்போது சொல்லிடுறேன். இது வாரங்களின் பண்டிகை அப்படின்னு சொல்லுகிறது. இது வந்து ஷிவான், இந்த மந்த் ஆஃப் ஷிவான்ல 6th இல்லைன்னா 7th அன்னைக்கு அதை கொண்டாடுவார்கள், அதை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஐந்தாவதாக ஒரு பண்டிகை இருக்குது. அது என்னன்னா ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், எக்கால பண்டிகை அப்படின்னு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பண்டிகை எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர் அண்ட் ரிசரக்ஷன் ஆஃப் பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து திஷ்ரி மாதம், TISHRI, அந்த மாதத்தில் முதல் தேதியிலே இதை கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆறாவதாக ஒரு பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு பண்டிகை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்டிகை. த
ஹை ஹோலி சபாத் டே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 7 பண்டிகைகள்ல. இது திஷ்ரி மாதம் 10ஆம் தேதி இதை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது எதை குறிக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளுக்காக பாவ நிவர்த்தி செய்ததையும் அவருடைய 2ஆம் வருகையையும் குறிக்கிற ஒரு சம்பவங்களுக்கு இந்த பண்டிகையை ஒப்பிட்டு பார்ப்பாங்க பெரியவங்க. அதே போல 7th ஒரு பண்டிகை இருக்குது, ஃபீஸ்ட் ஆஃப் பூத்ஸ் அப்படிம்பாங்க, இல்லைன்னா ஃபீஸ்ட் ஆஃப் டபர்னாக்கிள்ஸ் அப்படிம்பாங்க. கூடார பண்டிகை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவார்கள். சுக்கோத் அப்படின்னு சொல்லி எபிரேய வேர்டு, ஹீப்ரூ வேர்டு இருக்கிறது. இது திஷ்ரி மந்த்ல 15th லேருந்து 22nd வரைக்கும் 7-8 நாள் இதை கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எதை குறிக்கும் என்றால், ஆண்டவருடைய 1000 வருஷாட்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் நம்மளோட இருந்து பிசிக்கலாகவே அவர் நம்மளோட இருந்து இந்த உலகை ஆளுகை செய்கிற ஒரு பண்டிகையாக நாம் இதை பார்க்க முடியும். வேதத்துல ரொம்ப அழகாக சொல்லுகிறது, இந்த 7 பண்டிகைகளுமே எதை குறிக்கும் என்று பார்த்தோம் என்றால், எல்லாமே கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக வேதத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கொலேசியன்ஸ் சாப்டர் 2 verses 16 and 17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா பண்டிகைகளும் என்னன்னு ஒரு ஷேடோவா இருக்குது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல அது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், எல்லாமே கிறிஸ்து இயேசுவையே நோக்கி வருகிறது, கிறிஸ்து இயேசுவையே குறிக்கிறது. எல்லா பண்டிகைகளுமே கிறிஸ்து இயேசுவையே வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த 7 பண்டிகையில முதல் 4 பண்டிகைகளை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்பிரிங் காலத்திலே வருகிற பண்டிகைகள், வசந்த கால பண்டிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பண்டிகைகள், அதாவது பாஸ்ஓவர், அன்லீவன் பிரெட் ஃபீஸ்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஃபீஸ்ட் அண்ட் த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், இது எல்லாமே ஆல்ரெடி ஃபுல்ஃபில்ட். இது உண்மையிலே ஃபுல்ஃபில்ட் ஆயிருச்சு. இதை ஸ்ப்ரிங் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கடைசியா உள்ள 3 பண்டிகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கடைசி 3 பண்டிகைகள் பார்த்து ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டபர்னாக்கிள், கூடார பண்டிகை. இது 3 இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை, இனி வருகிற நாட்கள்லே ஆகும், ஆகிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் பைபிள் ஸ்காலர். இதுக்கு ஆட்டம் ஃபீஸ்ட், இலையுதிர் காலத்திலே வருகிற பண்டிகைகள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா நம்ம எல்லாம் பார்த்தோம், இந்த 7 பண்டிகைகளுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி. இதுல 3 ஃபீஸ்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியமாக பார்க்க முடியும். எந்தெந்த ஃபீஸ்ட் அப்படின்னா, பாஸ்ஓவரையும் சேர்த்து அன்லீவன் பிரெட் அந்த ஃபீஸ்டை நீங்கள் பார்க்க முடியும். இது அதையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், இது எல்லாமே அப்படியே இன்டர்லிங்க்டு, பக்கத்திலே வரும். அது அந்த ஃபீஸ்டை நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளா நீங்க எடுத்தீங்கன்னா அன்லீவன் பிரெட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இது ஒரு முக்கியமான ஃபீஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ், அதாவது அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம், வாரங்களின் பண்டிகை. இந்த ஃபெஸ்டிவல், அதே போல ஃபெஸ்டிவல் ஆஃப் டபர்னாக்கிள், அது இனிமேல் தான் நடக்க போகுது, கூடார பண்டிகை. இந்த 3 ஃபீஸ்டும் பில்கிரிம்ஸ் ஃபீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு இஸ்ரவேல் ஆண் மக்களும் நடையாக அந்த தேசத்துக்கு எங்க சிதறி கிடந்தாலும் எருசலேமுக்கு அவங்க ஆலயத்திலே காணப்படணும் இந்த 3 பண்டிகைக்குமே அப்படின்னு சொல்லி டியூட்ரானமி 16:16 நீங்கள் படிக்க முடியும். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், அது முனைமே நான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைனா பாஸ்ஓவர் அண்ட் அன்லீவன் பிரெட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், இது 3மே இன்டர்லிங்க்டா இருக்குது. அது 3மே அவர் குறிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும்
கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்படவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். சில பலிகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த 3 ஃபீஸ்ட்ல இன்னொரு ஒரு பெரிய சிக்னிபிகன்ஸ் இருக்கு. இது எல்லாம் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். என்ன சொல்றீங்க? அன்லீவன் பிரெட் அப்படிங்கிற அந்த ஃபீஸ்ட்ல என்ன பார்த்தீங்கன்னா, வார்கோதுமை அறுப்பு காலம் தொடங்கும். அதாவது பேர்லி ஹார்வெஸ்ட் தொடங்குற அந்த காலம். அதனால அதை வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலா சொல்லுகிறார்கள். அதே போல ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வாரங்களின் பண்டிகையில பாத்தீங்கன்னா, கோதுமை வீட் ஹார்வெஸ்ட் நடக்கிற காலம். அதனால அது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. அதற்கு அங்கிட்டு இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டபர்நாக்கிள்ஸ் இன் ஹீப்ரூல சுக்கோத் அப்படின்னு சொல்றோம்ல, இதற்கு அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்றது, எல்லாத்தையும் சேகரிச்சு அந்த கனிகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு ஹார்வெஸ்ட் நடக்கிற இடம், நேரங்கள். அதனால இந்த 3 பில்கிரிம்ஸ் ஃபீஸ்டையும் ஹார்வெஸ்ட் ஃபீஸ்டிவல் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும் வேதத்தின் அடிப்படையிலே. இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு இதயத்துல எனக்கு இந்த ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம் அப்படின்னு மனசுல தோணுச்சு. ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் இருக்கிற டைம்ல நம்ம இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்ல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கர்த்தர் நம்மளுக்கு ஆவியானவர் போதிப்பார். இது ரொம்ப முக்கியமாக நான் இதை பார்த்தேன். லெவிட்டிகஸ் சாப்டர் 23ல 15 to 22 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. லெவிட்டிகஸ் சாப்டர் 23ல 15 to 22 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இது என்ன தமிழ்ல சொல்லுகிறோம், வாரங்களின் பண்டிகை அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் பார்க்கலாம். நான் இதெல்லாம் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டியூட்ரானமில 16th சாப்டர்ல வெர்ஸ் 10 இந்த பண்டிகையை குறித்து ரொம்ப அற்புதமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன தெரியுமா? ஏன்னா இது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல வருது. இது வந்து வீட் ஹார்வெஸ்ட் பண்ற அந்த காலங்கள்ல வர்ற பண்டிகை. அப்ப ஆண்டவர் டியூட்ரானமி 16:10ல சொல்றாரு, அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப ரொம்ப இங்க ஆண்டவர் வந்து இதை எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு மனப்பூர்வமாக ஒரு காணிக்கையை செலுத்துகிற ஒரு பண்டிகை அந்த ஹார்வெஸ்ட் டைம்ல. ஒரு ஃப்ரீ வில் ஆண்டவர் உங்க கையிலையும் என் கையிலுமே அந்த சாய்ஸை கொடுக்கிறாரு. அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அது நம்மளேன்னு ஆரம்பிக்கணும். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்திலேருந்து எல்லாத்தையுமே அது ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்க முடியும். இது என்ன சொல்லுது ரொம்ப அழகாக, according to the proportion that God has blessed you. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய். நம்மள்ட்ட ரொம்ப அதிகமான கேட்கல, அப்பா நான் உன்னை பிளஸ் பண்ணிருக்கேன்லப்பா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறாரு. அப்ப இதுலதான் நம்மளுடைய ஹார்ட் செக்கே இருக்குது. உண்மையிலே கர்த்தர் எவ்வளவு பிளஸ் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தான் ஒரு உண்மையான சுத்த இருதயத்தோட ஆராய்ந்து பார்க்க முடியும். இன்னொன்னு சொல்றாரு, அதை மனப்பூர்வமா செலுத்தணும். ஃப்ரீ வில் ஆஃபரிங் நீங்க கொடுக்கும் போது அக்கார்டிங் டு த ப்ரொபோர்ஷன் தட் காட் ஹஸ் பிளஸ்ட் யூ, அது ஒரு மெஷர். இன்னொன்னு அது கொடுக்கும் போதும் ஏதோ நம்ம மனசுல சஞ்சலமோ அப்படி இல்லாம எப்படி ஹோல் ஹார்ட்டடா அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொன்னு ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் பண்றாரு அதுல, டியூட்ரானமி 16:17ல, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதற்கு தக்கதாக அவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் சொல்லுது. காணிக்கை என்னும் போது ஐ எம் ஸ்பீக்கிங் லிட்ரலி போத் ஸ்பிரிச்சுவலி அண்ட் த திங்ஸ் ஆஸ் வெல். மற்ற பொருளாதாரங்களை மாத்திரம் நம்ம நினைச்சு கொள்ள வேணாம். அப்படி நீங்க ஒரு பார்வையை நீங்க இப்பொழுதே வைத்துக் கொள்ளுங்கள். நம்மள்டேந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத
நம்ம புரிந்து கொள்வோம். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்ததுக்கு தக்கதா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா நீ வெறுங்கையா வராதே அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கிறதற்கோ இல்ல நம்மளுக்கு உரிய பொருள்களை அர்ப்பணிக்கிறதற்கோ முடியாதபடி ஒரு நாளும் தேவன் தன்னுடைய ஜனங்களை வைப்பதே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். ஏன் அப்படின்னா, நான் உன்னை ஆசீர்வதித்ததுக்கு தக்கவாய அப்படின்னு சொன்னது மாத்திரம் வெறுங்கையோட வராது அப்படின்னா, ஏதோ ஒன்னு ஒரு வகையில நான் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெனசிஸ் 1ல நீங்க அழகா பார்க்க முடியும். 28 வசனம் சொல்லுது, நீங்கள் பலுகி பெருகி சகலத்தை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவால முதல்ல அப்படித்தான் ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஜெனசிஸ் 1:28. அதுக்குங்கிட்டு அவனுடைய பிள்ளை ஆபேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரு ஜெனசிஸ் 2வது அதிகாரமா, 2வது அதிகாரம் இல்ல, 4வது அதிகாரத்துல 3:4 சரிங்களா? 4வது அதிகாரத்துல 3:4 நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 4:3:4 ஒருவேளை நான் தவறா சொல்லாம இருந்தாரு. ஆமா, 4:3:4 அதுல ஆபேலும் 4வது வசனத்தை படிக்கிறேன். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளை அவைகளில் கொழுமையானவள் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்படிங்கும் போது ஆபேல ஆல்ரெடி பிளஸ் பண்ணிருக்காரு. அவன் இருதயத்துல உற்சாகமா இதை கொண்டு வந்து கொடுக்கிறார், அதை அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அப்படிதான். அப்ப ஆபேல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். நோவாவை பார்த்தீங்கன்னா ஜெனசிஸ் 9:1 நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் ரொம்ப அழகாக நோவாவையும் ஆசீர்வதித்ததை நீங்கள் பார்க்க முடியும். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாமை பார்க்கும்போது அவருடைய வேலைக்காரனாகிய அவர் ஒரு மனுஷன் சொல்றாரு, என் எஜமானாகிய ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜெனசிஸ் 24:1 நீங்கள் பார்க்க முடியும். இப்படி அடுத்து அவங்களுக்குரிய தலைமுறையில வர்ற ஐசக்க பார்த்தீங்கன்னா, பஞ்ச காலத்திலையும் அவனை ஆசீர்வதிக்கிறத நம்ம பாருங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார்னு ஜெனசிஸ் 26ல verse 11 and 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். இப்படி பார்க்கிறோம். அடுத்து ஜேக்கப் அவங்களையும் பார்த்தீங்கன்னா, அவருடைய பையனாகிய யாக்கோபையும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் ஆண்டவருடைய காலை பிடிச்சுக்கிட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லும் போது கர்த்தர் அவனை பேரை மாத்தி இஸ்ரவேல் அப்படின்னு அவனுக்கு பேரை கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். இப்படி இந்த ஹோல் பேட்ரியார்க்ஸ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்மளும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்மளால நம்மலேருந்து, நம்ம சோல் ஸ்பிரிட் அண்ட் பாடியிலேருந்து, நம்மளுக்குரிய காரியத்திலேருந்து நாம் அவருக்கு மன உற்சாகத்தோடு நம்மை அர்ப்பணிக்கவும், நம்மளுடையதை அர்ப்பணிக்கவும் இந்த வாரங்களின் பண்டிகை நம்மளுக்கு உணர்த்துகிறதை பார்க்க முடியும். இந்த ஃபீஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கரெக்டா 50வது நாள் அவர்கள் எங்கேருந்துன்னா, அவர்கள் எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்டாங்க அப்படின்னு சொல்றது, அதிலேருந்து அவங்க புறப்பட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு 3வது பண்டிகை நம்ம பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அது 3வது நாள் கொண்டாடப்படுற பண்டிகை. அந்த பண்டிகை நாள்லேருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, கரெக்டா 50வது நாள்ல இந்த பண்டிகை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டினுடைய பண்டிகை நிசான் 16th 17th தொடங்கும். ஏன்னா நிசான் 14th பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் தொடங்கும். 3 நாள் கழிச்சு 17th அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பண்டிகை தொடங்குதா. ஆஃப்டர் தட் டே அப்படின்னு சொல்லி வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதுலேருந்து 50 நாள் கணக்கு பண்ணீங்கன்னா, இது எங்க நிற்கும் அப்படின்னா, ஷிவான் 6th டேட்ல அழகாக நிற்கும். கரெக்டா 50வது நாள் அதை முடிகிறதை பார்க்கிறோம்.
இந்த ஃபீஸ்டுக்கு பெண்டகோஸ்ட் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். பெந்தகோஸ்டே, இது ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்திலே கிரீக்கு கலாச்சாரம் உள்ள யூதர்கள் இருந்தார்கள். ஹெல்லுனிஸ்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து இதற்கு ஒரு பேர் வந்து கிரீக் வேர்டே இதுக்கு கொடுத்தாங்க. அந்த வேர்டுக்கு பேர் தான் பென்டே கோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பென்டே அப்படின்னா 50ன்னு அர்த்தம், கோஸ்ட் அப்படின்னா ஹார்வெஸ்ட்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எபிரேயன் ஹீப்ரூல இந்த வேர்டுக்கு பேரு வாரம் அப்படின்னா அதுக்கு பேரு ஷுவா அப்படிங்கிறாங்க, ஷவுவா அப்படிங்கிறாங்க, SHAVUAH. ஆனா இந்த வாரங்களின் பண்டிகை அப்படிங்கும்போது ஷவோத் அப்படிங்கிறாங்க, SHAVUOT, ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஷவுவா. சரிங்களா? இதை புரிந்து கொள்றதுக்காண்டி இந்த பண்டிகை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல வர்ற ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீஸ்ட் இது. இது வந்து வீட் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்க முடியும். ஒரு 3 முக்கியமான காரியங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அர்ப்பணிச்சு நம்ம மன உற்சாகமா கொடுக்கணும்னு ஒரு காரியத்தை பார்த்தோம். ரெண்டாவதாக இதுல ஒரு முக்கியமானது நடந்திருக்குது. இந்த 50வது பெந்தகோஸ்ட் அப்படிங்கிற அந்த ஷவூத் அப்படிங்கிற இந்த வாரங்களின் பண்டிகையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோரா கொடுக்கப்பட்டிருக்கிறது. டோரா இஸ் கிவன், ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் காட் இஸ் பிளஸ்ஸிங், ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள கீவேர்டு. இந்த எக்ஸோடஸ் 19ல இருந்து எக்ஸோடஸ் 24 வரைக்கும் ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு மலையில வச்சு அவனுக்கு தோராவை சொல்றாரு, உன் ஜனங்களுக்கு இதை போய் சொல்லுன்னு. அதை தான் சுருக்கி 613 கட்டளைகளை நம்ம சுருக்கி 10 கட்டளையாக எழுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். மீதியெல்லாம் மோசஸ் தோல் சுரல்ல அவர் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும், ஒரு ஷார்ட்டாக நம்ம புரிந்து கொள்றதுக்காக. இது எங்க கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மவுண்ட் சினாயில கொடுக்கப்பட்டது அப்படின்னு வேதம் சொல்லுது. எக்ஸோடஸ் 19 இதற்கு நம்மளுக்கு ஆதாரமாக நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, அவங்க கரெக்டா 50வது நாள் அங்கதான் வந்து நின்னாங்க, மவுண்ட் சினாயில வந்து நின்றாங்க. எக்ஸோடஸ் 19:1. ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்து படிச்சிடுறேன், ஈஸியா இருக்கும். இஸ்ரவேல் புத்திர எகிப்து தேசம் புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் இதை பார்க்க முடியும். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 50வது நாளாக இருக்கும். இதை நீங்கள் பார்க்க முடியும். எக்ஸோடஸ் 19லேருந்து 24 வரைக்கும் கம்ப்ளீட் தோரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவனுக்கு சொல்லி இதை எழுது உன் ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி 10 கற்பனைகளையும் கொடுக்கிற ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கிறதை நீங்களும் நானும் அதை பார்க்க முடியும். அந்த தோராங்கிறது தான் ஃபர்ஸ்ட் 5 புக்ஸா வர்றது. என்னென்ன? ஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம், அடுத்து நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸோடஸ் சொல்றோம், அடுத்து சொல்றோம் லெவிட்டிகஸ் சொல்றோம், அடுத்து என்ன சொல்றோம்? நம்பர்ஸ் சொல்றோம், அதுக்கு அடுத்து என்ன சொல்றோம்? டியூட்ரானமி. பென்டகோக் அப்படின்னு சொல்லி கிரீக் வேர்டும் இந்த புக்ஸுக்கு பேரு, இன்னொரு பேராக நம்ம சொல்ல முடியும். இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான என்னன்னா, 24 வரைக்கும், எக்ஸோடஸ் 19ல இருந்து 24 வரைக்கும் மோசஸ் கிட்ட அவர் சொல்லி இதுதான்ப்பா என்னுடைய சட்ட திட்டங்கள்னு சொல்லி 25th அத மோசஸ் அந்த ஜனங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய இரத்தத்தை அந்த ஜனங்கள் மேல தெளித்து, அதாவது காளைய பழி கொடுத்து அந்த இரத்தத்தை அவன் தெளித்து ஜனங்கள் மேலையும் தெளிக்கிறான், பலிபீடத்துல தெளிச்சு கவனன்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றான். இது முக்கியமான வேர்டு. இதை வந்து நான் பின்னாடி கனெக்ட் பண்ண பார்ப்பேன். ஒரு கவனன்ட், நீ என்னோடு உடன்படிக்கை ஜனம் அப்படிங்கிறது மாதிரி அந்த ஒரு அர்த்தங்களை அந்த இடத்துல பார்க்க முடியும். எக்ஸோடஸ் 25ல நீங்கள் அதை போய் படித்து பார்க்கலாம். நீங்க பாருங்க, எக்ஸோடஸ் 19ல 5 and 6 பார்க்கிறேன். நான் சொன்னதுக்கு ஒரு உடன்படிக்கை எப்படி பண்ணப்படுதுன்னா, இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால், இனிமேல் தான் பண்ண போறாரு, அதை ஸ்டார்டிங்ல சொல்றாரு, 19th சாப்டர்ல இதை சொல்றாரு. சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமியெல்லாம்
என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பாருங்க, அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு எப்படி சொல்ற, ஆசாரிய ராஜ்யம் பரிசுத்த ஜாதியுமாய் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான அழைப்பை கொடுக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அது ஒரு கவனன்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதற்குரிய ஒரு ரெஃபரன்ஸ் தான் நான் சொல்றேன். அந்த உடன்படிக்கை வந்து சொந்த ஜனம், செட் அப்பார்ட் ஒரு பீப்புளாக. இன்னொன்னு, 50th டேல இந்த ஃபெஸ்டிவல் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்லேருந்து அடுத்த நாள் கணக்கு பண்ணீங்கன்னா 50வது நாள்ல இந்த விழாவை அவர்கள் ஃபீஸ்ட் அவர்கள் கொண்டாடுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, 49 to 50 ஹீப்ரூ, அதாவது ஜூவிஷ் ரபீஸோ அவங்கெல்லாம் இதை எப்படி பார்க்கீங்கன்னா, மூவிங் ஃப்ரம் நேச்சுரல் டு சூப்பர் நேச்சுரல்னு சொல்றாங்க. மூவிங் ஃப்ரம் நேச்சுரல் டு சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆண்டவர் கொண்டு வர்றாரு. ஒரு சாதாரண அடிமைப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனமா, நேச்சுரலா இருக்கிற ஒரு மனுஷனை சூப்பர் நேச்சுரல் காட் அடாப்ட் பண்ற ஒரு பெரிய சம்பவம் அந்த இடத்துல நடக்குது இல்லையா? அதை குறித்து அவர்கள் அப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோ தோரா இஸ் கிவன், தோரா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பாத்தீங்கன்னா, ஜீசஸ் இஸ் கிவன். இந்த வார பண்டிகை எனக்கு இன்னொன்னு என்ன பிடிக்குதுன்னா, ஜீசஸ் இஸ் கிவன். ஏன்னா தோராவே ஜீசஸ் தான். அந்த ஹோல் தோரா, அதையும் நான் உங்களுக்கு 2-3 வசனங்களை சொல்றேன். எப்படி அப்படின்னா, ஜான் சாப்டர் 5, ஜான் சாப்டர்ல நீங்க 5ல வேர்ஸ் 39 இதை நீங்க படிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர் இயேசு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. நல்லா பாருங்க, ஆண்டவர் சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாரு. என்னது? வேத வாக்கியங்களும் தீர்க்க தரிசனங்களும் சில இடத்துல சொல்வார். வேத வாக்கியங்கள்னு சொல்லும் போதெல்லாம் that is referring to the first 5 books. அது தோராவை குறிக்கும். ப்ரொஃபசிஸ் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை அது குறிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் அன்பா புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இவர் என்ன சொல்றாரு? வேத வாக்கியம்னு சொல்றாரு. அப்ப தோரா இஸ் கிவன், வாட் இஸ் தட் அப்படின்னா, தட் இஸ் பாயிண்டிங் டு மீ, that is referring to me, that is me அப்படின்னு சொல்லுகிறதா அவர் சொல்றாரு. அப்ப இந்த வாரங்களின் பண்டிகையில எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவருக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அடுத்து அவர் என்ன பண்றாரு? எனக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார், எழுத்தின் வார்த்தைகளை கொடுக்கிறார். அப்ப அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் என்ன விரும்புகிறாரு. அடுத்து ஜீசஸ் தான் அந்த தோரா, அவரையே எனக்கு கொடுக்கிறார். மாம்சமா வந்துட்டாரு இல்லைங்களா? 2000 வருஷத்துக்கு அங்கிட்டு ஒரு காலகட்டத்தில் வந்தார் இல்லையா? அப்ப அது எல்லாமே இயேசுவுக்கு தான் குறிக்குது. அதை இயேசுவே சொல்றாரு. வேற யாரும் சொல்லியிருந்தா கூட நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவரே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கிறாரு. அப்ப சும்மா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் மறைபொருளாகவும் வெளிப்பொருளாகவும் எதை குறித்து சொல்லுது அப்படின்னா, என்னையே குறித்து சொல்லுது அப்படின்னு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஈவன் இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல உள்ள 5 to 7 சாக்ரிஃபைசஸ் இருக்குது பார்த்தீங்களா? கில்ட் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், இந்த மாதிரி ஒரு 5 ஆஃபரிங்ஸ், முக்கியமான ஆஃபரிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே பர்ன்ட் ஆஃபரிங்லேருந்து எல்லா ஆஃபரிங்ஸுமே சாக்ரிஃபைசஸுமே யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஜீசஸ் கிரைஸ்ட் தான். இந்த வாரங்களின் பண்டிகை எனக்கு தேவன் வார்த்தையை கொடுத்ததும் இல்லை, வார்த்தையானவரையும் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையானவரே கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த வாரங்களின் பண்டிகை, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், ஷவோத் எனக்கு அறிவுறுத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடமாய் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு மத்தேயு 5ல ரொம்ப ஆணித்தரமாக ஒன்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். Matthew chapter 5 verses 17 to 18 பார்த்தீங்க.
நியாயப்பிரமாணத்தையானும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும். ரெண்டு வேர்டு யூஸ் பண்றாரு பாத்தீங்களா? நியாயப்பிரமாணம்னா தோரா, வேத வாக்கியங்கள்னா தோரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இங்க ரெண்டு டேர்ம்ஸே யூஸ் பண்றாரு வேர்டு இல்ல. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாத, எங்களை அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறது. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த டோரா. ஹி ஃபுல்ஃபில்ஸ் த டோரா. ஏன்னா தோராவே அவரை குறித்து தான். அப்ப அவர் தான் அதை நிறைவேற்ற முடியும், அவருக்குள்ளார் தான் அதை நிறைவேறவும் முடியும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வசனம் நீங்க பார்த்து கொள்ளலாம். ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 4 please. ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 4. இது என்ன தெரியுமா சொல்லுது? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். இதை தமிழ்ல சரியாக கொஞ்சம் மொழிபெயர்க்கல, அதனால நம்ம யாரையும் தவறு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இங்கிலீஷ்ல அதை கொஞ்சம் அழகாகவே எழுதியிருக்கிறாங்க. 10:4 என்ன சொல்லுது? விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல கிரைஸ்ட் இஸ் த கோல் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். கிரைஸ்ட் இஸ் த கோல் அப்படின்னா he is not finishing the law, he is fulfilling the law. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா ஃபினிஷிங் அப்படின்னா இனி அது தேவையில்லை, அது சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு போயிடும். ஆனால் ஹி ஃபுல்ஃபில்ஸ் த லா அப்படிங்கிறது தான். அப்போ இந்த நியாயப்பிரமாணம், இந்த தோரா அப்படிங்கிற ஒரு வேர்டு, வேத வாக்கியங்கள், நியாயப்பிரமாணம், இது எல்லாமே ஒன்னதான் சொல்லுது. இது என்ன நடக்குது அப்படின்னா அது எங்க நிறைவேறுது அப்படின்னா கிறிஸ்துவுக்குள். அதனுடைய இலக்கே யாரு அப்படின்னா, அதனுடைய அல்டிமேட் கோலே என்ன அப்படின்னா ரீச்சிங் கிரைஸ்ட், லீடிங் டு கிரைஸ்ட். இதுதான் அதனுடைய முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஜீசஸ் இஸ் கிவன், தோரா இஸ் கிவன், ஃபர்ஸ்ட் பிளெஸிங் இஸ் கிவன், அடுத்து தோரா இஸ் கிவன், அடுத்து ஜீசஸ் இஸ் கிவன். எப்படி நம்ம இதை சொல்ல முடியும்? ஜான் சாப்டர் 3 verses 16. தேவன் ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் இல்லைங்களா? என்ன பாருங்க, கொடுத்தாருன்னே இருக்கும்ல. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி தந்தருளி தந்தார். இது எல்லாமே ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸினுடைய ஒரு ஒண்டர்ஃபுல் சிக்னிஃபிகன்ஸ். இன்னொன்னு சூப்பரான ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் இஸ் கிவன். இந்த வார பண்டிகை எனக்கு இன்னொரு ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அருளப்பட்டதையும் இது குறிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 and 2ல நீங்கள் படித்துக் கொள்ள முடியும். ஹோலி ஸ்பிரிட் அவங்க மேல போர் பண்றதை நீங்களும் நானும் பார்க்க முடியும் இல்லைங்களா? அதே போல கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அந்த அன்னைக்கே கொடுத்து வரங்கள் கிரியைகள் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல அந்த இடத்துல ஹார்வெஸ்ட் ஆஃப் சோல்ஸ் இஸ் ஹேப்பனிங். எப்படி ஆத்தும ஆதாயம் செய்யப்படுகிற சம்பவங்களும் அந்த இடத்துல தொடங்குகிறதை பார்க்கிறோம். பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றாரு. ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இருதயத்துல குத்தப்பட்டு நாங்கள் இப்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் என்னைக்கு நடந்ததுப்பா? அந்த வாரங்களின் பண்டிகை பெண்டகோஸ்ட் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவங்கள். இது எல்லாம் ஆவியானவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இங்க அப்படியே அங்க அங்க நிழலா இருக்கிறத இங்க அப்படியே ரைட் காரியங்களாக ஆண்டவர் இதை பார்க்க முடியும். அப்ப பேதுரு அவங்களுக்கு 38ல இருந்து 41 நீங்க படிச்சீங்கன்னா ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, அறிவுரையில ஞானஸ்தானம் ரொம்ப அவசியம்னு அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப அவசியம். நான் திரும்பவும் சொல்லுவேன், யாரா இருந்தாலும் நீங்க ஸ்கிரிப்சரல் பேஸ்டா நீங்க ஞானஸ்தானம் எடுத்துதான் ஆகணும். அதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துறது. நம்ம அநேக பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்திருப்போம். சில சமயம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும்
நம்ம இஷ்டப்படி யாருக்கு வாழணும் அப்படின்னா கர்த்தருக்கு தான். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஆண்டவருக்கு சின்ன சின்ன வசனங்கள் நம்மளுக்கு அதை கீழ்ப்படிஞ்சு போயிடுவோம். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்னா, பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற வரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே வரமாய் எனக்கு கொடுக்கப்படுகிறார். அதுதான் இங்க முக்கியம். எனக்கு ஹோலி ஸ்பிரிட்டே கிஃப்டா உள்ள வர்றாருல்ல, அதை குறிச்சு அங்க சொல்றாங்க. அவரே உள்ள வந்துட்டாருன்னா ஹோலி ஸ்பிரிட்னுடைய கிஃப்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆப்ரேட் ஆயிரும்ல. அவர் எப்ப வேணாலும் அந்த 12 வகையான குறிக்கப்பட்ட வரங்கள், 12 வரங்களோ 9 வரங்களோன்னு சொல்லுதுல, அது அவர் எப்ப வேணாலும் சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எப்ப வேணாலும் நம்மளை ஆப்ரேட் பண்ணுவார் அந்த கிஃப்ட்ல. ஆனா அந்த கிஃப்ட் கொடுக்கிறவரே எனக்குள்ள ஒரு கிஃப்டா வந்துடுறாரு. எப்போ நான் பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர் சொல்லுவாரு, அப்பதான்ப்பா உனக்குள்ளார கிஃப்ட், ஹோலி ஸ்பிரிட் கிஃப்டே உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். முதல் பிரசங்கம் எத்தனை பேர் சார் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 3000 பீப்புள். நீங்க இத ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு சம்பவம். அவர்கள் சீனாய் மலையில தோரோவை வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறார் மவுண்ட் சீனாய் மேல மலையில. ஆனா அதுக்குள்ளார இவங்க நிறைய பாவங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல ஆண்டவர் 3000 பேரை சாகடிக்கிறத பார்க்கிறோம். எப்ப? அதே பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு 3000 பேர் இறந்தாங்க பிகாஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ட். ஆனா இதே பெந்தகோஸ்தே நாள்ல ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணவரு இன்னைக்கு ஆண்டவர் சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இது வாரங்களின் பண்டிகையில ஒரு முக்கியமான காரியம். சர்ச் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு அந்த பெந்தகோஸ்தே அந்த நாட்களிலே. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் பெந்தகோஸ்து சபைங்கும் போது ஆவுன்னு குறிப்பாங்க. எல்லா சபையுமே பெந்தகோஸ்தா இருந்தாதான் அதுக்கு பேரு சபை, இல்லைன்னா இதெல்லாம் பெந்தகோஸ்த சபை கிடையாது. ஏன்னா ஆவியானவர் செயல்படுகிற சபைன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ அது இதுன்னு பண்றதுனாலயோ அதுக்கு பேரு பெந்தகோஸ்து சபை இல்ல. ஆவியானவர் செயல்பட்டு நடத்துகிற சபைக்கு பேரு, ஆவியானவர் மூலமாக சபை இயங்குறதுக்கு பேரு தான் பெந்தகோஸ்தே சபைன்னு அர்த்தம். சும்மா நானா என்னமோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கிடையாது. அதையும் நம்ம அன்பா புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் சொல்றேன். அப்ப அன்னைக்கு 3000 பேர் இறந்தாங்க. எக்ஸோடஸ் 32:28 நீங்க அதை பார்த்தீங்கன்னா 3000 பேர் பலியானார்கள், மாண்டார்கள், மரித்தார்கள், செத்தார்கள்னு போட்டிருக்கு. டிஸ்ஒபீடியன்ட் டு த கவெனன்ட் ஆஃப் காட் இல்லைங்களா மவுண்ட் சீனாயில. இன்னைக்கு ஆண்டவர் அதே பெந்தகோஸ்தே நாள்ல இன்னொரு உடன்படிக்கை பண்றாரு. இந்தாப்பா பரிசுத்தாவினர் மேல வர்றாரு. சர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்குது. 3000 பேர் எப்படி ஸ்டார்டிங் நம்மளுக்கு ஆகுது பாருங்க. ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் உள்ள வர்றாரு, சபைக்குள்ளார வர்றாரு. வந்து உடனே என்ன நடக்குதுன்னா லிபரேஷன் ஸ்டார்டட். லிபரேஷன் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் தி சர்ச். ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால கர்த்தரே ஆவியானவர், இல்லைன்னா ஆவியானவரே கர்த்தர். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 3ல verse 17 நீங்க படித்தீங்கன்னா அழகாக அதை சொல்லுதும். ஆவியானவரே கர்த்தரப்பா, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். லிபரேஷன். நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முடிக்க முடியாது, ஆனா நான் இன்னைக்குள்ளார இந்த சப்ஜெக்டை முடிக்கிறேன். நானு இந்த ஆவியானவர் நம்மளுக்கு இன்னைக்குதான் கொடுக்கிறாரு அப்படிங்கிறதை விட பழைய ஏற்பாட்டுல அவர் எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்போதே ஆவியானவரை அவங்க நடுவுல தான் வச்சு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சிம்பாலிக்காவே நம்ம அதை பார்க்க முடியும். எஸ்ஐயா சாப்டர் 63ல verse 12 நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதம். அவர்கள் நடுவிலே தன்னுடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினால் நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ரெட்சி கடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்றாரு. அப்ப பரிசுத்தாவினர் நடுவுல வச்சுதான் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த தேவ சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் அங்க ஆவியானவர் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுக்கு ஆவியான நமக்கு
நமக்குள்ளாரே வந்துடுறாரு. அன்னைக்கு அவர்கள் நடுவில் இருந்தார், இன்னைக்கு என் இருதயத்தின் நடுவில், உங்க இருதயத்தின் நடுவில் நம்மளோடு இருந்து அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். லிபரேஷன் ஸ்டார்டட் டு ஹேப்பனிங் அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், லெவிட்டிகஸ் 23 verse 17 நீங்கள் படிச்சா நல்லா இருக்கும். படிச்சிருவோமா? 23:17. லெவிட்டிகஸ் 23:17 என்ன சொல்லுது? நீங்கள் ஒரு மரக்காலில் பந்தில் இரண்டு பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாகிய பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலத்திலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாய் கொண்டு வந்து. இந்த வாரங்களின் பண்டிகையில அநேக காரியங்களை கொண்டு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க? அப்பங்களை கொண்டு வருகிறார்கள். 2 அப்பங்களை, இது லீவன் பிரெட், புளிப்புள்ள ஒரு அப்பங்களாக. இதை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், ஒரு அப்பம் எதை குறிக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் ஜனமாகிய இஸ்ரவேல், 12 கோத்திரங்கள், யூதர்கள்னு சொல்லலாம், இஸ்ரவேல்னு சொல்லிக்கலாம். இன்னொரு அப்பத்தை எதற்கு அதை கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜென்டைல்ஸ். ஆண்டவருடைய பிளான் ஆரம்பத்தில இருந்தே இருக்குது நம்மளுக்கு. போன வாரம் நம்ம ராகாப அந்த அம்மாவை கூட ஆண்டவர் ரசித்தார், ஒரு ஜென்டைல். எல்லா பிளானும் ஆண்டவர் ஆரம்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சு இன்னைக்கு கடைசி காலங்களில் அதிகமாக காண்பிக்கிறத பார்க்கிறோம், புறஜாதிகளை ரட்சிப்பதிலே. அப்ப ஒரு அப்பம் எதை குறிக்குதுன்னா, ஜூவிஷ் அப்படிங்கிற இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தை. இன்னொரு அப்பம் எதை குறிக்குது அப்படின்னா, ஜென்டைல்ஸ், புற ஜாதிகள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். நம்பர்ஸ் 15:16 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் எல்லா காரியத்திலுமே புறஜாதிகளை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே தான் வர்றாரு. நம்ம தான் புரிந்து கொள்வதற்கோ, நம்மளுக்கு சில சமயம் நம்ம கண்கள் சில இதை பார்க்க மறுத்துறது இல்லை. ஆனா ஆண்டவருடைய பிளான் பியூட்டிஃபுல்லா அப்பல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்பர்ஸ் 15:16 நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இறக்க கடவுது என்று சொல்ற. அப்படின்னா அவங்களோட உள்ள அந்நியனும் ஒரு நாள் தன்னை ஏற்றுக்கொண்டு வருவான். அவனுக்கு வேற ரூல் கிடையாது, உனக்கு வேற ரூல் கிடையாது அப்படிங்கிறத ஆண்டவர் அன்னைக்கே ஒன் லா. இதை நல்லா பிடிச்சுக்கொள்ளுங்க. கீவேர்டு என்னது? ஒரே பிரமாணம் தான், ஒரே ஸ்டாச்சுஸ் தான், ஒரே கமாண்ட்மெண்ட்ஸ் தான் உனக்கும் அவனுக்கும் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, எல்லாரையும் ரட்சிப்பது ஒரே கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். எப்படி நான் இதை சொல்றேன் அப்படின்னா, 1 Corinthians chapter 12:13. இது எல்லாம் வாரங்களின் பண்டிகை ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஒரு காரியத்தை, அந்த சத்தியங்களை உள்ள வச்சு நம்மளுக்கு போதிக்கிறது. அதுக்காண்டி நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். 1 Corinthians chapter 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே, ஒன் ஸ்பிரிட், அது ஹோலி ஸ்பிரிட், ஒரே சரீரத்திற்குள்ளாக. இந்த சரீரம் யாரு? பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லுகிறது. அப்ப எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்டனுடைய கல்வாரி இரத்தத்திலே அவருடைய உடல் பிற்கப்பட்டு பலியாய் ஆனதினாலே, அந்த இரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு நம்ம கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளார வர்றோம். பார்த்தீங்களா? அந்த அர்த்தத்தை தான் பேப்டிசம் இன்டு த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுகிறோம். பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்டு த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்ப ஒன் லா ஃபார் எவ்ரி ஒன், அடுத்து ஒன் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஒன் ஹோலி ஸ்பிரிட் டு எவ்ரி ஒன். இதை இன்னும் நீங்க அதிகமாய் புரிந்து கொள்ளணும்னா, அது எபிசியன்ஸ் சாப்டர் 2ல ரொம்ப அற்புதமாக நம்ம ஐயா பவுலையா எழுதியிருக்கிறாரு. எபிசியன்ஸ் சாப்டர் 2ல நீங்க புரிந்து கொள்ள முடியும் என்றால் எங்க படிக்கலாம்? 12 to 16.
அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஜென்டைல்ஸை குறித்து சொல்றாரு. ஜென்டைல்ஸை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் வீடியோ வரல, என்னன்னு தெரியல, மன்னிச்சு கொள்ளுங்க. ஆமென். சரி, ஆடியோ கேட்டா ஓகே ஓகே. ஆமா, இது ஜென்டைல்ஸ். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஜென்டைல்ஸ் குறித்து சொல்லுகிறதை பாருங்கள். எப்படி எனில் அவர் நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, இரு திறத்தார்னா ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ், பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து, ஒழித்து அப்படிங்கும் போது அதை நிறைவேற்றின்னு அர்த்தம். இரு திறத்தாரையும் திரும்பவும் ரெண்டு குரூப்பை சொல்றாரு. தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒன் லா, ஒன் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஒன் ஹோலி ஸ்பிரிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன் லைஃப் ஸ்டைல் ஃபார் எவ்ரி ஒன். ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 44 and Acts chapter 4 verse எக்ஸ்கியூஸ் மீ, சின்ன ஹிண்ட்ரன்சஸ் பார்த்துக்கலாம். ஆமென் ஆமென். தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம்யா, தகப்பனே ஸ்தோத்திரம்யா, தகப்பனே ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லா இடரல்கள், எல்லா இடைஞ்சல்களையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நீக்கி போட்டு ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் தகப்பனே. அதே போல நம்ம ஒன் லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னா விசுவாசிகள் ஒருமித்து இருந்தாங்கன்னு சொல்லி போடுது. அடுத்து இன்னொன்னு சொல்லுது. ஆக்ட்ஸ் சாப்டர் 4ல verse 32 நீங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, விசுவாசிகள் திரளான கூட்டம் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அதை பார்க்க முடியும். சோ இது வந்து ஒரு ஒன் லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் யார் மூலியமா வந்துச்சுன்னா ஹோலி ஸ்பிரிட்டை நம்மளுக்கு அருளினதுனால. அப்ப இந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் எனக்கு அந்த காரியத்தையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஐ எம் பிளஸ்ட் அந்த நாட்கள்ல. சோ நானும் என்னுடைய பிளஸ்ஸிங்ஸை என் இருதயத்திலிருந்து நான் கொடுக்க வேண்டும். அடுத்து வேற ஒரு காரியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு கவனன்ட் கொடுக்கப்பட்டுச்சு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல, அதை பார்க்கிறோம். எனக்கு வேர்டு தோரா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து அந்த தோராவே யாரு அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறதை நான் ஏன்னா எல்லா தோராவுமே அவரை தான் குறிக்குது. அடுத்து ஃபைனலா பார்த்தோம், ஹோலி ஸ்பிரிட்டே எனக்கு கொடுத்திருக்கிறாரு சொல்லி பாருங்க. இது எல்லாமே ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ்ல நடக்கிற சம்பவங்களாய் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலையும் குறிப்பதினாலே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஃபைனலா பார்த்தீங்கன்னா, மேத்யூ சாப்டர் 9ல 37 to 38 என்ன சொல்லுது? மேத்யூ சாப்டர் 9ல verse 37
to 38. தம்முடைய சீஷர்களை நோக்கி இயேசு சொல்றாங்க, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதினா ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டி அப்படிங்கிறாரு. இந்த வாரங்களின் பண்டிகை என்னன்னா, கர்த்தர் நம்மளை அதிகமாய் ஆசிர்வதிக்கிறார், அறுவடை செய்யும்படி ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படிங்கும்போது we need to give ourselves to serve God. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கூடார பண்டிகை எதை கொடுக்குதுன்னா, என்னை கர்த்தருக்கு கொடுக்கணும், என்னையே கொடுக்கணும், என்னுடையதை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேல எனக்குள்ளார உள்ள கர்த்தரை நான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி வாழ்வணும் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப அறுப்பு மிகுதியா இருக்கிறது, வேலையாட்கள் ரொம்ப கொஞ்சமா இருக்கிறாங்களாம். நம்ம சபையில எல்லாரும் நம்ம இருக்கிறோம், 80 90 100 பேருக்கு மேல இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய், நமக்குள்ளார ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா, நமக்குள்ளார கூட தங்கி இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார் இல்லையா. அந்த ஆவியானவர் இருக்கிறதே இயேசுவை போல நம்மளை மாற்றி இயேசுவை வெளிப்படுத்தி வாழுவதற்கு. நம்ம வெளியில நிறைய அறுவடை இருக்குது. இந்த வார பண்டிகை சொல்லுகிறது போல நம்மளுக்கு நிறைய அறுவடைகளை வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு ஜெபிச்சிருக்கிறீங்க, எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்க இல்லையா. அதையெல்லாம் வருகிற நாட்களிலே அவருக்கென்ன அறுவடை செய்யும்படி உங்களையும் என்னையும் நம்ம சபையில் உள்ள ஒவ்வொரு பெரியோர் சிறியரையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். அன்பான